எல்லையில்லா பொழுதுபோக்கினை தந்து கொண்டிருக்கும் உங்கள் தமிழ் ஸ்டார் வானொலியில் இப்பொழுது முதல் ஒலிக்க இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் சிவானி. நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருக்கின்றார் பின்னணி பாடகர் ஹரிஹரன். ஹரிஹரன் பாடிய இனிமையான பாடல்களோடு அவர் பற்றிய சின்ன சின்ன குறிப்புகள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றன. மலையும் நதியும் நிலமும் ஒரு நாள் மறையும் காலம் வந்தாலும் காற்று நின்றாலும் நீ பிரியாது. 1955 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி பிறந்திருக்கின்றார் ஹரிஹரன். இதுவரைக்கும் இவர் திரை பாடல்கள் என்று பாடிய பாடல்களின் மொழிகளை பார்த்தால் தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, மராத்தி, போஜ்பூரி, தெலுங்கு ஆகிய மொழிகளில் பாடியிருக்கின்றார். ஹரிஹரன் ஒரு பின்னணி பாடகர் மட்டுமல்ல, அவர் ஒரு கசல் பாடகர். அது மட்டுமல்லாமல் இசையமைப்பாளர். 2004ஆம் ஆண்டில் இவரை கௌரவிக்கும் முகமாக இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ பட்டத்தை கொடுத்து கௌரவித்துள்ளது. இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒலிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், கசல் பாடகர் ஹரிஹரன். இந்தியாவின் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் பிறந்த ஹரிஹரன் மும்பையில் வளர்ந்தார். விஞ்ஞான துறையிலும் சட்டத்துறையிலும் தனது இளமானி பட்டத்தை பெற்றுக்கொண்ட ஹரிஹரன் சிறுவயது முதலே பாடும் ஆற்றல் கொண்ட ஒருவராக காணப்படுகின்றார். அதற்கு காரணம் அவரது பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகின்றது. கர்நாடக இசையில் வல்லுநர்களாக பாடகர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவரது தாயார் ஸ்ரீமதி அலமேலு மற்றும் தந்தையார் HAS மணி ஆகியோர். அவர்களின் திறன் தான் இவருள் அப்படியே பரம்பரையாக வந்திருக்கின்றது என்று பலரும் பாராட்டுவார்களாம். குயிலை அழவைத்தது மலர் மீதுதானா சுமை வைப்பது, பூக்கள் கூடி போட்டதென்று தீர்மானமே, உனது சிரிப்பை கேட்டு பின்பு அவை பூக்குமே. ஆகாசவாணி நீயே என்றாணி, சோஜா சோஜா சோஜா. ஹரிஹரனின் முதல் குரு அவரது தாயார் அலமேலு அவர்கள்தான். அது மட்டுமல்லாமல் கர்நாடக இசையை தாயாரிடம் கற்றுக்கொண்ட அவர் சிறுவயது முதலே ஹிந்துஸ்தானி இசையையும் கற்றிருக்கின்றார். இளவயதிலேயே இவரை கவர்ந்த பாடகர்களாக மெஹதி ஹாசன் மற்றும் ஜகதீஷ் சிங் ஆகியோர் காணப்பட்டிருக்கின்றார்கள். உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் என்பவரிடம் இவர் ஹிந்துஸ்தானி இசையை முறையாக கற்றிருக்கின்றார். 13 மணித்தியாலங்கள் ஒரு நாளைக்கு பயிற்சி என்ற முறையில் பயிற்சி பெற்றுக் கொண்டவராம் ஹரிஹரன். அது மட்டுமல்லாமல் கசல் பாடல் துறையை தான் தெரிவு செய்ய போகின்றேன் என்று தெரிந்ததும் உருது மொழியையும் திறம்பட கற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரைப்பட துறையில் பாடல்களை பாடும் வாய்ப்பை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்று பார்த்தால், ஆரம்ப காலகட்டத்தில் இவர் தொலைக்காட்சிகளில் தொடர் நாடகங்களுக்கு பாடல்களை பாடியிருக்கின்றார். 1977ஆம் ஆண்டில் அகில இந்திய ஒரு பாடல் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஹரிஹரன். அதனைத் தொடர்ந்து 1978ஆம் ஆண்டில் இசையமைப்பாளர் ஜெயதேவ் என்பவரினால் இவர் தாமன் என்ற ஒரு திரைப்படத்தில் பாடலை பாடியிருக்கின்றார். மிகவும் வெற்றி பெற்ற பாடலாக இவருக்கு அது பெற்றுக் கொடுத்தது. இது உத்தரப்பிரதேசத்தின் மாநில விருதை பெற்றுக்கொண்ட ஒரு பாடலாக இவருக்கு காணப்பட்டது. தமிழ் ஸ்டார் வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், கசல் பாடகர் ஹரிஹரன். தமிழ் திரையுலகில் ஹரிஹரன் 1992ஆம் ஆண்டு AR ரஹ்மானால் அறிமுகப்படுத்தப்பட்டார். ரோஜா திரைப்படத்திற்காக தமிழா தமிழா என்ற பாடலை அவர் பாடியிருந்தார் முதல் பாடலாக. அதனைத் தொடர்ந்து 1995ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் மாநில விருது இவருக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த பாடல் பொம்பி திரைப்படத்திற்காக உயிரே உயிரே என்ற பாடலுக்காக. ரோஜா திரைப்பட அதே கூட்டணியில் உருவாகிய இந்த பாடல் ஹரிஹரன் சித்ராவோடு இணைந்து பாடிய பாடலாக அமைந்தது. என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன், மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனார், மலை மீது தீ குளிப்பேன், என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காக பாடினேன், வரும் எதிர்காலம் மீது பழி போடும் பெண்
அதற்காகத்தான் வாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன். தமிழ் ஸ்டார் வானொலியில் ஒலிக்க கேட்டுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் ஹரிஹரன். ஹரிஹரன் பற்றிய சின்ன சின்ன தகவல்களோடு அவர் பாடிய இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹரிஹரன் பற்றி இசைஞானி இளையராஜா கூறும் பொழுது ஒரு பாடலை பாட வேண்டும் என்று அவரை கூப்பிட்டார். அந்த பாடலுக்காக பயிற்சியை பெற்றுக் கொண்டு வரும் பாடகர்களில் சிறப்பாக முதலிடத்தில் இருப்பவர் ஹரிஹரன் என்று பாராட்டை கூறியிருக்கின்றார். 1998 ஆண்டு ஹரிஹரனுக்கு தேசிய விருது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. பின்னணி பாடகர் என்ற பகுதியில் அவருக்கு ஹிந்தி திரைப்படமான போர்டர் திரைப்படத்தில் பாடிய பாடலுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசை வழங்கியிருந்தார் அனு மாலிக். அதேபோல அவர் பாடிய மராத்தி திரைப்பட பாடல் ஜிவ் ரங்லா என்ற பாடலுக்காக இவருக்கு கிடைக்கப்பெற்றது. இசை வழங்கியிருந்தார் அஜய் அட்டுல். இது 2009 ஆண்டில் இவருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, மராத்தி, பெங்காலி, போஜ்புரி என்ற பல மொழிகளிலும் பாடிய சிறப்புமிக்க பாடகராக காணப்படுகின்றார் ஹரிஹரன். இன்னமும் ஹரிஹரன் பற்றிய பல தகவல்களும் அவர் பாடிய இனிமையான பாடல்களும் காத்திருக்கின்றன. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் அவற்றை கேட்கலாம்.